Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா C++ல ஆபரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் ஆபரேட்டரை நம்ம ஓவர்லோட் பண்ணி எப்படி ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளிகேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வேணும்னா நீங்க எங்க வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அதை C++ ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா OPR அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேட்ரிக்ஸை இன்புட் வாங்கணும். அந்த மேட்ரிக்ஸை இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இன்டீஜர் டைப் ஆஃப் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா நான் ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ப்ரைவேட் இன்டீஜர் டைப் ஆஃப் வேரியபிள் 2 டைமென்ஷனல், அதாவது மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால நான் 2 டைமென்ஷனல் அரே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள்குள்ளார மேட்ரிக்ஸை இன்புட் வாங்குறதுக்காக ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நான் பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நோ ரிட்டர்ன், அதனால் வாய்ட் அப்படிங்கிறது கொடுத்துறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் பார்த்தீங்கன்னா கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸை டிஸ்பிளே பண்ணணும். அப்போ அதுக்காக பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டரை ஓவர்லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் கொடுத்துறேன். OPR அப்படிங்கிற கிளாஸ் நேம் கொடுத்துறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்டாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். FREND ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணா அந்த ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு கொடுக்கணும். நான் அந்த கீவேர்டு கொடுத்துறேன். OPERATOR ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஆப்ரேட்டரை ஓவர்லோட் பண்ண போறோமோ அந்த ஆப்ரேட்டர் கொடுக்கணும். நான் மல்டிப்ளிகேட் ஆப்ரேட்டர் இந்த இடத்துல கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஆர்குமெண்ட்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் ஆர்குமெண்ட்டாக இன்புட் வரும். அப்போ அதுக்காக இந்த இடத்துல அந்த OPR அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். OPR அப்படின்னு சொல்லி கிளாஸ் நேம் கொடுத்துறேன். இதை நம்ம டிக்ளேர் பண்ணும் போது இந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். OPR அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை நான் வெளியே டிஃபைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கை டிஃபைன் பண்ணுறேன். கிளாஸ் நேம் OPR அப்படிங்கிற கிளாஸ் நேம், ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துறேன். அடுத்து அந்த ஆப்ரேட்டர் நேம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வர அந்த ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்ட்டாக வர அந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா OPR P அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா OPR அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் கிளாஸ் நேமுக்கு Q அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்லையும் நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் இன்புட் வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா OPR அப்படிங்கிற கிளாஸுக்கு T அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ண போகிறேன். மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிபிள் பண்ணுறது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணுறதுக்காக லூப்பிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார், அதாவது நமக்கு ரெண்டு இண்டெக்ஸ் இருக்கிறதுனால நம்ம நெஸ்டட் டைப் ஆஃப் லூப் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா I அப்படிங்கிற வேரியபிள் ஒரு லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். int I less than 3. நம்ம 3/3 மேட்ரிக்ஸ் இன்புட் வாங்குறதுனால இதனோட லிமிட் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்த இண்டெக்ஸ் நமக்கு ஜென்ரேட் ஆகணும். அதுக்காக இந்த இடத்துல J அப்படிங்கிற லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். int J = 0, J less than 3, J++ அப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். லிமிட் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல K அப்படிங்கிற ஒரு லூப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். int K = 0. இந்த லூப்பும் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டைம்ஸ் ரன் ஆகணும். அப்போ K less than 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். K++ அப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த T அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி A அப்படிங்கிற அந்த அரே வேரியபிள் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள்குள்ளே தான் நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ T.A J அப்படிங்கிற அட்ரஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் நமக்கு வர அந்த P அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இருக்க அந்த ஏவோட வேல்யூ A K அப்படிங்கிற அட்ரஸில் இருக்க வேல்யூ இன்ட்டு அந்த Q அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் வர அந்த அரேவில் இருக்க வேல்யூ. அப்போ Q.K, J அப்படிங்கிற அட்ரஸில் இருக்க வேல்யூ மல்டிபிள் பண்ணி நான் அந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த T.A J அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார நம்ம 0 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணணும். ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் வேல்யூ இதுக்குள்ளே ஆட் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். அப்போ T.A J அப்படிங்கிற அட்ரஸில் இதனுடைய வேல்யூ 0வாக நான் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ராசஸ் நமக்கு கண்டினியூ நடக்கும்போது மேட்ரிக்ஸோடைய ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை நமக்கு அந்த T அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆகிடும். ஃபைனலாக ரிட்டர்ன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த T அப்படிங்கிற ஆப்ஜெக்டை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இப்போ தான் ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை நமக்கு T அப்படிங்கிற
ஆப்ஜெக்ட்டில் ஸ்டோர் ஆகும். அதை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ நம்ம மேட்ரிக்ஸ் இன்புட் வாங்கணும். இன்புட் வாங்குறதுக்காக அந்த கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ண போகிறேன். ரிட்டர்ன் டைப் வாய்டு கிளாஸ் நேம் ஓபிஆர் அப்படிங்கிற கிளாஸ் நேம், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஜிஇடி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம். இதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மேட்ரிக்ஸ் இன்புட் வாங்கணும். சி அவுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். என்டர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் இன்புட் வாங்குறதுக்காக நான் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் இன்ட் I equal 0, I less than 3, I plus plus அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு ரெண்டு இண்டெக்ஸ் இருக்கிறதுனால அந்த ரெண்டு இண்டெக்ஸும் ஜென்ரேட் ஆகணும். அதுக்காக j அப்படிங்கிற லூப் வேரியபிளில் ஒரு லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்ட்டு j ஈக்குவல் 0, j less than 3, j plus plus அப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இதுக்குள்ள யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் அந்த வேல்யூவை cin அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்புட் வாங்கிக்கிறேன். cin a of I, j அப்படிங்கிற பொசிஷனில் அந்த வேல்யூ நமக்கு வாங்கிக்கிறேன். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 3x3 மேட்ரிக்ஸில் 9 எலமெண்ட்ஸ் இன்புட் வாங்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ அந்த மேட்ரிக்ஸில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை நான் கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்ணிக்கிறேன். வாய்டு ஓபிஆர் அப்படிங்கிற கிளாஸ் நேமு, அந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேமு. ஜஸ்ட் அந்த மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். நான் அந்த கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இருக்க அந்த கோடிங்ஸை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இன்செட் கீ, அதை ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் இன்செட். இப்போ ஜஸ்ட் சி இன்னுக்கு பதிலாக சி அவுட் அப்படிங்கிற அவுட்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ சி அவுட் அப்படிங்கிறத கொடுத்துறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் பிரிண்ட் ஆகிடும். இதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரோவில் இருக்கிற எலமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகும்போது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு நடுவில் நமக்கு ஒரு ஸ்பேஸ் வரணும். அதனால் இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லைனில் இருக்க எலமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆனோட்டி அடுத்த லைனில் இருக்க எலமெண்ட் நமக்கு நியூ லைனில் பிரிண்ட் ஆகணும். அதுக்காக ஸ்லாஷன் அப்படிங்கிற நியூ லைன் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்லாஷன் யூஸ் பண்ணலாம், அல்லது என்டெல் அப்படிங்கிற மேனிபுலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்லாஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு அந்த மேட்ரிக்ஸ் பிரிண்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் அக்சஸ் பண்ணணும். அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். வாய்டு மெயின் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக CLR SCR அப்படிங்கிற ஒரு கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். அடுத்தது அந்த கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம அக்சஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் அந்த OPR அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணணும். அந்த OPR அப்படிங்கிற கிளாஸுக்கு நான் O அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம S அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸ் இன்புட் வாங்கணும். அதுக்காக O அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், S அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிபிள் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக இன்னொரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல C அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ O அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் இன்புட் வாங்கிறோம். அதே மாதிரி S அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியும் கெட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு ரெண்டாவது மேட்ரிக்ஸ் இன்புட் வாங்கிடும். அப்போ பார்த்தீங்கன்னா C அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்குள்ளார O அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இருக்கிற மேட்ரிக்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா S அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இருக்கிற மேட்ரிக்ஸ். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஓவர்லோடிங் பண்ண இந்த ஆப்ரேட்டர், அதாவது இந்த மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் நமக்கு இந்த இடத்துல ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிபிள் பண்ணி C அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணிடும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் நமக்கு ரெண்டு இன்டீஜர் மட்டும் தான் மல்டிபிள் வரும். அதாவது இன்டீஜரோ அல்லது ஒரு ஃப்ளோட் வேல்யூஸ் மட்டும் தான் மல்டிபிள் பண்ணும். இப்போ நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணுற மாதிரி ஓவர்லோட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு அந்த C அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளார அந்த மல்டிபிளிகேஷன் பண்ண அந்த மேட்ரிக்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ அந்த மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக C அப்படிங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த C அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ள என்ன வேல்யூஸ் இருக்கோ, அதாவது அந்த வேரியபிள் அந்த A அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூஸ் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நமக்கு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக getCH அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வேரியபிளோட வேல்யூ மட்டும் இன்ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். I equal 0 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்காம விட்டோம், அதை ஜஸ்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். நமக்கு எரர்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். என்டர் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம 9 எலமெண்ட்ஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்க்கு. நான் அந்த எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காமனாக 1 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். நம்ம எந்த வேல்யூஸ் வேணாலும் கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் இப்போ ரன் பண்ணுறதுக்காக ஒரு வேல்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் 2, இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 × 2 2 அப்படின்னு சொல்லி 9 எலமெண்ட்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனலாக அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் மல்டிப்ளை நமக்கு அந்த மேட்ரிக்ஸோடைய வேல்யூ கிடைச்சிடும். நீ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அந்த மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டரை ஓவர்லோட் பண்ணி ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இதனோட வெப்சைட் நேம் www.tutorjosh.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் டேஸ் வேணா நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.